வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நம்ம வந்துட்டு ஒரு பிரீமியம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 24,600 அப்படிங்கிற பிரீமியம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்துருந்தோம். அந்த டைம் வேல்யூ பார்த்துருந்தோம். ஸோ அது ஆப்ஷனுடைய பிரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எப்படி அது ஒர்க் ஆயிருக்கு? அது என்ன மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் இப்ப இன்னைக்கு எப்படி அது ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நாளைக்கான லெவல் என்ன? அந்த ஆப்ஷன் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இத நம்ம எப்படி நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடுக்கு, இன்ட்ராடே ட்ரேடுக்கு பயன்படுத்தலாங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க ஒரு பை, செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு நம்ம நேத்து அனலைஸ் பண்ண பிரீமியம் என்னன்னா, ஸோ 24,600 அப்படிங்கிற பிரீமியம் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அது வந்துட்டு என்ன மாரி நேத்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 178 அப்படிங்கிறது ஒரு லெவல். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்ட்ரின்சிக் வேல்யூவோட லெவல். ஸோ அது வந்துட்டு 24,400 அப்படிங்கிற பிரீமியம் புட் ஆப்ஷனுக்குள்ள லெவல். ஓகேவா? ஸோ அந்த புட் ஆப்ஷன் வந்து இத கிராஸ் பண்ணிக்கூடாது. மேல வந்துட்டுன்னா, ஸோ நம்ம கால் ஆப்ஷன் கீழ இறங்குறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ நேத்திக்கு நம்ம பார்த்திருந்த 24,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற நீங்க பார்க்குற கேண்டில் வந்து புட் ஆப்ஷனோட கேண்டில். 24,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் பிஇயோட கேண்டில் தான் இங்க நீங்க பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம எடுத்திருக்க சார்ட் வந்து 24,600 சி எடுத்திருக்கோம். ஆனா அதுக்கு கம்பேர் பண்றது நம்ம எத பண்ணோம் அப்படின்னா, 400 புட் ஆப்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இது பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த ரூ. 178 இது வந்துட்டு கிராஸ் பண்ணி மேல போகுச்சு அப்படின்னா, அப்ப இந்த ஆப்ஷன் 600 ஆப்ஷன் வந்துட்டு இந்த லெவலுக்கு கீழ வரும். ரூ. 240 கீழ வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அது ஓப்பனே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ரூ. 194 மேல தான் அது ஓப்பன் ஆயிருக்கு. இது ஸோ புட் ஆப்ஷன் வந்துட்டு 24,400 புட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த ரூ. 194 மேல தான் அது ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ஆக்சுவலா நேத்திக்கு பார்த்த விஷயம் என்னன்னா, இப்ப நான் இத மியூட் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இது நல்லாவே தெளிவா தெரியும். இப்ப நான் கேண்டில் வைக்கிறேன். 600 கேண்டில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ 600 கேண்டில் எங்க முடிச்சிருந்தது? நம்ம மேஜர் லெவல் என்ன பார்த்தோம்? ஸோ ரூ. 240 அப்படிங்கிறது மேஜர் லெவல். இந்த ரூ. 240 மேல இந்த பிரீமியம் போச்சுன்னா, மேல அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டார்கெட் எல்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? ஸோ இங்க பிரீமியம் வந்துட்டு நமக்கு மேல போகல. என்ன என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு ரூ. 178 கிராஸ் பண்ணி மேல போயிடுச்சு. 24,400 புட் ஆப்ஷன் வந்து ரூ. 178 அதோட டைம் வேல்யூவை தாண்டி மேல போனதுனால, இது வந்துட்டு மேல போ முடியல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு நடந்தது. ரொம்ப சிம்பிள். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணதுக்கு 600 புட் காலே வச்சுட்டு நம்ம புட்டே வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 600 புட்ட நான் எடுக்கிறேன். ஓகே. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்து 600 கால் எடுத்திருக்கேன். 600 புட் எடுத்திருக்கேன். ஸோ இது மேஜர் லெவலுக்கு கீழ, இது மேஜர் லெவலுக்கு மேல புட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள். அதாவது அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இத நீங்க புரிஞ்சுகிட்டு, இத நீங்க இந்த லைன் நீங்க போட்டு இது பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இது இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 24,400 அப்படிங்கிறத இன்னைக்கு ஏடிஎம்மா நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அட் த மணியா வந்து இப்போ இன்னைக்கு க்ளோஸ் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ 24,400 அப்படிங்கிற அத வந்து நம்ம அட் த மணியா எடுத்திருக்கோம். ஸோ இதோட மேஜர் லெவல் அந்த ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ, அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேவா? சரி. ஸோ இதில மேஜர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 221. ஸோ 221க்கு மேல எந்த பிரீமியம் ரூ. 221 மேல எந்த பிரீமியம் இருக்கோ, அந்த பிரீமியம் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய 275 330. ஸோ இந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. அதே மாதிரி கீழே ஒரு பிரீமியம் வரும். ஸோ இந்த கீழே வரக்கூடிய பிரீமியமுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 178, செகண்ட் டார்கெட் வந்து 136. ஸோ அது கீழேருந்து போகலாம். ஓகேவா? ஸோ ஒரு பிரீமியம் மேலே போகும்போது ஒரு பிரீமியம் கீழே வரும். ஸோ அது எந்த பிரீமியம், அதாவது சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க.
24,400 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துட்டு நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா, ஈஸியா தெரிஞ்சிரும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சு காமிக்கிறேன் 2மே. ஓகே. நான் இப்போ இதில 24,400 புட் எடுப்போம். ஸோ நான் புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். கேண்டில். $24,400 ஒரு நிமிஷம். மாறல. $24,400. ஓகே. ஸோ 2மே வந்துட்டு ஒரே சார்ட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இந்த லைனை வந்துட்டு வேற இதில போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருந்ததுன்னா, ஸோ நீங்க வேற டபுள் சார்ட் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இது வந்துட்டு மேஜர் லெவல். இப்போ நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்பாட் வந்து நமக்கு வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கிறது வந்துட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே ஸோ 378. ஸோ 24,378ல வந்துட்டு ஸ்பாட்டோட இருக்குது ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு 200 பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மணியை நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் என்ன க்ளோஸ் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்பாட் வந்து 24,378. ஓகேவா? ஸோ 24,378 க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் இந்த மணி புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு 378ல் இருக்கிறதுனால -24,200 எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ ரூ. 178 அதோட ஒரிஜினல் விலை. அதாவது 24,200 காலுடைய விலை. ஓகேவா? ஸோ 24,200 காலோட விலை எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ. ஸோ எல்டிபி வந்து ரூ. 327 இருக்குது. ஸோ இதோட விலை வந்து ரூ. 178 தான் இதோட விலை. ஓகேவா? ஸோ இது ரூ. 178 தான் இதோட ஒரிஜினல் விலை. ஸோ இந்த ரூ. 178 பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ. அப்போ ரூ. 178 என்னைக்கு வரும் இது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நமக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? ஆனால் இதை நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ 178 அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ஒரிஜினல் விலை. அப்போ ப்ரீமியம் வந்து ரூ. 327 இருக்குது. ஓகேவா? ஸோ 327 மைனஸ் 178. ஓகே. ஸோ ரூ. 149 அப்படிங்கிறது கால் சைடில் நமக்கு டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ கால் சைட் அதாவது 200 இந்த மணியில் 200 பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த மணி காலில் வந்து ரூ. 149 டைம் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷனில் வந்துட்டு இப்போ ஸ்பாட்டோட விலை இந்த நமக்கு வந்துட்டு 24,400 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 600 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 600 இந்த மணி புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். 600 இந்த மணி புட் ஆப்ஷன் எடுக்கும்போது நம்ம அதை கால்குலேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ 24,600 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன், ஸ்பாட்டோ ஸ்ட்ரைக் ப்ரைஸோட விலை. ஸோ ஸ்பாட் விலை வந்து நமக்கு வந்துட்டு ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,378. ஓகேவா? நான் ரவுண்ட் நம்பர் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ சீக்கிரம் கொடுத்தா ரூ. 222 அப்படிங்கிறது இதோடைய ஒரிஜினல் விலை. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ. அப்போ இந்த இதில் வந்து ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ இருக்குது? ரூ. 222 இருக்குது. நான் ரூ. 222 கீழே லைன் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ரூ. 222 லைன் போட்டிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ ப்ரீமியம் ரூ. 222 பேலன்ஸ். இது ப்ரீமியமில் எவ்வளோ இருக்குது? 343 அப்படிங்கிறது இதோட எல்டிபியாக இருக்குது. அப்போ வந்து 222 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 222 மைனஸ் ரூ. 121 அப்படிங்கிறது புட் சைடில் நமக்கு ஆக்சுவலாக இருக்குது. ரூ. 121 அப்படிங்கிறது புட் சைடில் டைம் வேல்யூ இருக்குது. ஸோ கால் சைடில் 149, புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 121. கால் சைடில் 149, 121ங்கிறது புட் சைடில் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் ஆக்சுவலாக வந்துட்டு டைம் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நியர்பையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 20 பாயிண்ட் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது.
ஓகே. நாளைக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறது. நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கால் சைட்ல 178 இருந்தது. புட் சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 130 இருந்துச்சு. நேத்து நீங்க போட்டு பார்க்கலாம். இதே ஃபார்முலாவ நேத்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ அதே மாதிரி நம்ம 600 எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ நேத்திக்கு 200 பார்த்தோம். அதே மாதிரி 600 இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ 600 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்குறோம். இப்போ நம்ம நேத்திக்கு பார்த்த அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துரும் நமக்கு. ஸோ 600 கால்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஆக்சுவலா இந்த ரூ. 121 ஓகேவா? ஸோ ரூ. 121 அது தாண்டும் பட்சத்தில தான் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு புட் ஆப்ஷன் மேல மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இன்கேஸ் இந்த 178 இது வந்து தாண்டல, இந்த பிரீமியம் அதாவது 24,600 அதாவது இதோட டைம் வேல்யூ தான் இங்க இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டைம் வேல்யூ அங்க என்ன இருக்கோ, அந்த டைம் வேல்யூ தான் இங்க வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க இந்த டைம் வேல்யூக்கு கீழ இது வரல அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ ஃபர்தரா கால் மேல மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா? ஸோ அதேமாரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு 200 கால் எடுத்து பார்த்தோம். ஆப்போசிட் ஆப்ரண்ட் அப்படியே வந்து புட் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். ஸோ புட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைம் வேல்யூவுக்கு கீழ தான் ஆக்சுவலா இருக்கு. ஓகேவா? ஸோ ரூ. 178 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஸோ அந்த ரூ. 178க்கு கீழ ரூ. 140ல தான் ஆக்சுவலா இந்த பிரீமியம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டைம் வேல்யூக்கு கீழ தான் இருக்கு. அப்போ நமக்கு வந்து டைம் வேல்யூக்கு பக்கத்துல நியர்பைல இருக்கிறது கால் ஆப்ஷன். 600 கால் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ இது என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நீங்க வந்துட்டு லைவ்ல பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவ வந்துட்டு நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கலோட யூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்துட்டு ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க கம்பேர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஸ்பாட்டோட விலை, அதாவது ஃபியூச்சரை விட ஸ்பாட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃபியூச்சர் எதனால அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம ஆப்ஷன் மாதிரி பையோ செல்லோ பண்ண முடியும். ஸ்பாட்ல வந்து இந்த பை செல் அப்படிங்கிறது இருக்காது. ஸ்பாட்டோட விலைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நம்ம டாப் 50 கம்பெனி இருக்கு இல்லையா? ஸோ நிஃப்டி 50ங்கிறது ஒரு 50 கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிரைஸ் தான் வந்துட்டு ஸ்பாட்டோட விலை. அப்ப ஸ்பாட்டோட விலைங்கிறது வந்துட்டு அங்க ட்ரேடிங் இல்ல அப்படிங்கிறனால அதோட மொமெண்டம் ஒரிஜினலா இருக்கும். ஸோ அத வச்சு நம்ம வந்துட்டு ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்படி என்னுடைய இது ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஃபியூச்சரோட பிரைஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்பாட்டோட பிரைஸ் வச்சு தான் வந்துட்டு ஆப்ஷனுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க வந்து ஸோ ஸ்பாட்ல எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ எந்தெந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு பெருசா வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு பெருசா வந்துட்டு அதாவது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறது. ஓகேவா? ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியரா தெரியும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஒரு ஃபால் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடங்கள நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ 1/2 மணி நேரம் டைம் ஃப்ரேம்ல எந்தெந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு பெருசா கீழ விழுந்திருக்கு, மேல இந்த இது சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஷன்ல நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரெண்ட் இந்த லெவலுக்கு கீழ இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறது. அத வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன மாரி இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அத நீங்க இதோட கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்த நான் சொன்னேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் இத பத்தி நீங்க அந்த டீட்டெயில், அந்த கிளாஸ் பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நேத்திக்கு நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பர் இன்னைக்கு நான் சொல்றேன். 94875 ஓகேவா? ஸோ 26393 இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். 94875 ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.